ஃப்ரெண்ட்ஸ், பீக்கங்காய் கடைசல் செய்கிறதுக்கு இப்போ பீக்கங்காவெல்லாம் தோல் சீவிக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, 4 பல் பூண்டு போட்டுக்கிறேன். பண்ணி வச்ச பீக்கங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். 3 விசில் வந்துடுச்சு பாருங்கள், வெந்துடுச்சுங்களா. தண்ணியை வடிச்சிக்கலாம். வடிச்சிட்டு கடைஞ்சிக்க வேண்டியதுதான். இப்போ கடைஞ்சிக்கலாம் பாருங்கள், கடைஞ்சாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். தாளிச்சதை இந்த கடைசலில் ஊற்றிக்கலாம். பீக்கங்காய் கடைசல் ரெடி. இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். வெறும் 10 நிமிஷம் தான் ஆகும். நீங்களும் இதேமாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க.